ஒரு பஞ்சு ஆலையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் குடும்பமாக அந்த பஞ்சு ஆலைக்குள்ளாகவே அவருக்கு இல்லம் கொடுக்கப்பட்டது. அப்படினால் அங்கே வசித்து கொண்டிருந்தார். நாட்கள் போக காலங்கள் போக இரவும் பகலும் வேலை மாறி மாறி வரும். இரவு வேலைக்காக இரவு 12 மணிக்கு அந்த சைரன் சத்தம், சங்கு ஒலிக்கும். அவரும் அவருடைய மனைவியும் எழுப்புவார்கள். மனைவி ஆயத்தம் செய்து கொடுப்பதை அவர் சாப்பிட்டு வேலைக்கு செல்வார். ஆனால் குடும்பத்தில் உள்ள மற்ற எல்லாரும் அவர்கள் உறங்கிக் கொண்டே தான் இருப்பார்கள். எண்ணி பாருங்கள், இவருக்கு மாத்திரம் அந்த கடமை உணர்வு, உள்ளத்தின் ஆழத்திலே அவருக்குள்ளாக ஒரு தெளிவான பார்வை, எப்படியாகிலும் வேலைக்கு செல்ல வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு தெளிவான பார்வையினாலே அந்த சங்கு சத்தம் இவருக்கு மாத்திரம் கேட்கிறது, குடும்பத்தில் உள்ள மற்றவருக்கு கேட்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரின் வருகையில் கூட நீங்களும் பொறுப்புள்ளவர்களாக, கடமை உள்ளவர்களாக பணிகளை செய்யும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பின் சத்தம், அவருடைய வருகையின் சத்தம் நமக்கு தெளிவாக கிடைக்கும்.